வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 11th கொஸ்டின் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தினை சுட்டுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நேற்று மழை பெய்ததா அப்படின்னு உணர்ச்சி குறி போட்டிருக்காங்க. ஆனால் வினா குறி வரணும். நேற்று மழை பெய்ததா அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இங்கே வினா குறி வரணும். அதனால் இதுதான் தப்பு. மற்றது எல்லாமே சரி. ஏபிசி மூணுமே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர் தான். இங்கே உணர்ச்சி குறி போட்டிருக்காங்க. அதனால் இதெல்லாம் சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, நேற்று மழை பெய்ததா. சரியான நிறுத்தற்குறி அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை. இது பார்த்திங்கன்னா எதிர்மறை தொடர் மாதிரி. ஒன்று நேர்மறையாகவும் இன்னொன்று எதிர்மறையாகவும் வர்றப்ப அங்கே அரைப்புள்ளி வரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதுபடி இதுதான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, அப்போ இங்கே அரைப்புள்ளி, வாளை பிடித்தல் தாழ்மை. இதுதான் சரி. மற்றது இந்த ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சனின் படைப்புகளுள் வானம் வசப்படும் எனும் நூல் குறிப்பிடத்தக்கது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒற்றை மேற்கோள் குறி தான் வரணும். ஆனால் இரட்டை மேற்கோள் குறி போட்டிருக்காங்க. ஒரு நூலை பற்றி சொல்கிறப்ப அந்த நூலுக்கு ஒற்றை மேற்கோள் குறி தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதனால் இது தப்பு. பியில் பார்த்திங்கன்னா கண்வனப்பு கண்ணோட்டம் என்று சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடுகிறது. இது ஒரு அயற்கூற்று. இதுக்கு இரட்டை மேற்கோள் குறி தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே ஒற்றை மேற்கோள் குறி போட்டிருக்காங்க. அதனால் இதுவும் தப்பு. ஆப்ஷன் டியில் மா, பலா, வாழை ஆகியவற்றை முக்கணி என்பர். இங்கே இந்த மா, பலா, வாழை, மா, பலா இந்த இடத்துல எல்லாம் கமா வந்திருக்கணும், வரல. அதனால் இதுவும் தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சாப்பிடு எனும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சாப்பிடு. சாப்பிடு எனும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சாப்பிடு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அம்மா பசிக்குது. இது பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதுக்கு ஆப்ஷன் சி, அம்மா பசிக்குது அப்படிங்கிறது தான் சரி. அம்மா பசிக்கிறது, அம்மா பசிக்கின்றது இதெல்லாம் எழுத்து வழக்கில் இருக்குது. இங்கே இந்த அம்மா பசிப்புது அப்படிங்கிறது தப்பு. அதனால் இது வராது. இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அம்மா பசிக்குது அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான தொடரை தேர்ந்தெடு. இதில் தவறான தொடர் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம், ஆனால் வருவான் அப்படின்னு எதிர்காலத்தில் கடைசியாக முடிச்சிருக்காங்க. அதனால் இதுதான் தப்பு. மற்றபடி ஏல பார்த்தீங்கன்னா, கண்மணி நாளை பாடம் படிப்பால், நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஆப்ஷன் டி தான் தப்பு, தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நடந்தால். நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடு, நடந்தால். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். இது எவ்வகை வினா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கொளல் வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். இது எவ்வகை வினா? கொளல் வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐய வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா? ஐய வினா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாடுகள் தமது தலையை ஆட்டின. தமது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பன்மையில் வரும். இங்கே பன்மையில் இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ தான். மாடுகள் அப்படிங்கிறது பன்மை, இங்கே தமது தலையை ஆட்டின. இதுதான் சரி. பியில் பார்த்தீங்கன்னா மாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒருமை. அப்போ தனது அப்படின்னு தான் வரும். மாடு தனது தலையை ஆட்டியது, பசு தனது தலையை ஆட்டியது, கன்று தனது தலையை ஆட்டியது, இப்படி தான் வரணும். இங்கே தமது இந்த ஏக்கு தான் வரும். மாடுகள் தமது தலையை ஆட்டின. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விடை. இந்த விடை அப்படிங்கிற சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கவலைக்கு விடை கொடு. கவலைக்கு விடை கொடு. மற்ற இடத்துலலாம் இந்த விடை போட்டோம்னா பொருந்தாது. இங்கே இதுதான் சரி.
நெக்ஸ்ட் கொஸ்டின் மா ஓடியது இத்தொடரில் மா என்ற சொல் மா ஓடியது இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி குதிரை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மரம் நிலம் வண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் தான். ஆனால் இங்கே மா ஓடியது அப்படிங்கிறத வச்சு பார்க்குறப்ப இதுக்கு குதிரை தான் வரும். மரம் ஓடியது அப்படின்னு வராது, நிலம் ஓடியது வண்டு ஓடியதெல்லாம் வராது. ஸோ அதுபடி இங்கே குதிரை தான் வரும். மா அப்படிங்கிறதுக்கான பொருள் தான் இந்த நாலுமே, மரம் நிலம் வண்டு குதிரை இது எல்லாமே மா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் தான். இந்த இடத்துல இதுக்கு எது பொருந்துனா இந்த குதிரை அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு பொருள் தருக. திங்கள் நிலவு மாதம். திங்கள் நிலவு மாதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைச்சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு. இந்த ஏல பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து படைப்பாளர் தான் வரும். ஸ்கல்ப்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா சிற்பம். மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறது கையெழுத்துப்படி. இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான பொருள் அறிந்து பொறுத்துக. நீயே செய் ஏவல் விடை. வராமல் இருப்பேனா வினா எதிர் வினாதல் விடை. கால் வலிக்கும் உருவது கூறல் விடை. வலப்பக்கத்தில் உள்ளது சுட்டு விடை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4 3 1 2. நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சூரன் வீரன். பொக்கிசம் செல்வம். ஜாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும் பரப்பு. சூரன் வீரன் பொக்கிசம் செல்வம் ஜாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும் பரப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4 3 2 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. கழித்திட மகிழ்ந்திட. நச்சவரம் விடமுள்ள பாம்பு. விடுதி தங்குமிடம். கானகம் காடு. கழித்திட மகிழ்ந்திட நச்சவரம் விடமுள்ள பாம்பு. விடுதி தங்குமிடம் கானகம் காடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 3 2 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழையை திருத்தி சரியாக எழுதுக. குழலி நடனம் ஆடியது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆடினாள். இங்கே வந்து குழலி நடனம் ஆடினாள் அப்படின்னு தான் வரும். ஆடியது அப்படின்னு அகிரிணியில் கொடுத்துருக்காங்க, ஆனால் குழலி அப்படிங்கிறது உயர்திணை. ஸோ இங்கே வந்து குழலி நடனம் ஆடினாள் அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழையை நீக்கி எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஓரறிவு. ஒரு அறிவு ஒரு அறிவின் ஒரு அறிவுக்கு இதெல்லாம் வராது. இங்கே கரெக்டாக இருக்கிறது ஓரறிவு அப்படிங்கிறது தான் சரி. சொல் பொருள் பொறுத்துக. முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். கத்தும் குயிலோசை காதில் கேட்டல். முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். கத்தும் குயிலோசை காதில் கேட்டல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 1 2 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையை நீக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பறவைகள் வந்து தங்கின. பறவைகள் அப்படிங்கிறது பன்மை. ஸோ தங்கின அப்படிங்கிறது பன்மை தான் வரணும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியில் பறவை வந்து தங்கினன்னு கொடுத்துருக்காங்க. பறவை அப்படிங்கிறது ஒருமை, தங்கினன்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தப்பு. பறவைகள் வந்து தங்கியது. பறவைகள்னு பன்மையில் கொடுத்துட்டு தங்கியதுன்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க, சியும் தவறு. பறவைகள் வந்து தங்கினார்கள் அப்படின்னு உயர்திணையில் கொடுத்துருக்காங்க, அதை அகிரிணை இது. ஆனால் உயர்திணையில் கொடுத்ததுனால இதுவும் தவறு. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பறவைகள் வந்து தங்கின. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையை நீக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ யானை கூட்டம் வந்தது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா யானை கூட்டம் அப்படிங்கிறது ஒருமையில் தான் சொல்கிறாங்க. யானை கூட்டங்கள் அப்படின்னா தான் பன்மை. இதை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்தது அப்படிங்கிறது தான் சரி. யானை கூட்டம் வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றாள். மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றாள் அப்படிங்கிறதா இங்கே சரியாக இருக்குது. மற்றதில் பார்த்திங்கன்னா ஏல பார்த்திங்கன்னா சென்றது, சீல சென்றார்கள், சென்றார் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வராது. மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றாள் அப்படிங்கிறது தான் சரி.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் கலந்துருக்கும். இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணுறங்கு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கண் கூட்டல் உறங்கு. எப்படின்னா தனிக்கூறில் முன் ஒற்று வந்தால் ஒற்று இரட்டும், அந்த விதிப்படி இன்னொரு இன் வரும். அந்த இன்னோட ஊ சேர்றப்ப அது நூவா மாறும், கண்ணுறங்கு அப்படின்னு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கண் கூட்டல் உறங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரித்தெழுதுக. கண்டறி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கண்டு கூட்டல் அரி. இது எப்படின்னா இது குற்றியலுகரம். குற்றியலுகரத்தில் இருக்கிற ஊ வறுமொழியில் உயிரெழுத்து வந்ததுன்னா உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற விதிப்படி இந்த டூலிருந்து ஊ போயிடும். அப்போ இங்கே இட்டு மட்டும் இருக்கும். அப்போ அந்த இட்டும் ஆவும் சேர்றப்ப அது டாவா மாறும், கண்டறி. அதுதான் கண்டு கூட்டல் அரி. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக. அவ்வுருவம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆ கூட்டல் உருவம். இது எப்படின்னா உயிரெழுத்து வர்றப்ப, அதாவது நிலைமொழியில் உயிரெழுத்து கடைசியாக வர்றப்ப வருமொழியிலையும் உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதில் ஐ இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு உடம்புடு மெய்யா ஈ வரும்னு பார்த்தோம். ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா இவ்வரும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுபடி இங்கே ஆ பக்கத்தில் இவ்வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தனிக்கூறில் முன் ஒற்று வரின் ஒற்று இரட்டும், அந்த விதிப்படி இன்னொரு இவ் வரும். இங்கே இவ் வந்ததும் இன்னொரு இவ் வரும். அந்த இவ்வும் இந்த ஊவும் சேர்றப்ப ஊ, அதாவது அவ்வுருவம் அப்படின்னு மாறும். இதுதான் இதுக்கான ஆன்சர். அவ்வுருவம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணையை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா குறில் நெடில் இதில் தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் சிலை, சீலை, மலை, மாலை, விடு, வீடு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் தவறான இணை. கெடு, கோடுன்னு கொடுத்துருக்காங்க. கெடு, கேடு தான் வந்திருக்கணும். இங்கே இந்த துணைக்கால் வராமல் இருந்திருந்தால் தான் சரி. இது கெடு, கோடு அப்படின்னு கொடுத்ததுனால இதுதான் தவறான இணை. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். இந்த ஒன்று சரி. அது அடுத்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா நேரத்தை இச்சு வராமல் இருக்குது, அதனால் இது தவறு. அதேமாரியே கடைபிடிப்பேன், அதில் இப்பு வரல. அடுத்து வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. இதில் இந்த 3 சரி. 4ல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை, இங்கே இக்கு வரல, கற்றுத்தருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 சரி. அதனால் 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வலுவற்ற தொடர் எது? கொடியில் உள்ள மலரை கொய்து வா. மலரை கொய்து வா அப்படின்னு தான் வரும். கொண்டு வா, எடுத்து வா, கிள்ளி வாலாம் வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரி. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆதி, அகில், விசும்பு, கனல். ஆதி, அகில், விசும்பு, கனல் அப்படிங்கிறதான் பிறமொழி சொல்லற்ற தொடர். மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல்லாக இருக்கும். இதில் அங்கத்தினர், கனல், சாவி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாவி அப்படிங்கிறது பிறமொழி சொல்லு தான். அப்புறம் சபதம், சாவி, அந்தம், அகில் இதுலேயும் சாவி வந்திருக்கு. அப்புறம் அலங்காரம், ஆரம்பம், அங்கத்தினர், தீபம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் இருக்குது. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ, ஆதி, அகில், விசும்பு, கனல் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் சொல்லை தேர்வு செய்தல். நடக்கிறான். இதுக்கான வேர் சொல் நட. நடக்கிறான், நட. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். பின் வருவனவற்றுள் தவறான இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கலை, எடு அப்படிங்கிறது தான் தவறு. ஏன்னா கலை, பரி அப்படின்னு தான் வந்திருக்கணும். இங்கே அலை, கூப்பிடு, அலை, துளாவு, கலை, கல்வி இதெல்லாம் சரியாக தான் இருக்குது. இதில் பொருந்தாதது இது ஆப்ஷன் பி, கலை, எடு அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. அகர வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இலி, உளை, கைக்கிளை, யாழி, விளரி. இந்த ஆப்ஷன் டி தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுதல் தவறான கூற்றினை கண்டறிக. இந்த சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுதுதல், கேட்டல்.
இது வந்து பார்த்திங்கன்னா எழுதுறத பற்றி சொல்லியிருக்காங்க, எழுதுறது கேட்குறத பற்றி. அதனால் இதுதான் தவறு. ஏன்னா இங்கே சொல்லுதல் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதுபடி பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லுதலுக்கான பொருள் தான். இது அதுக்கான தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, எழுதுதல், கேட்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. படி. இந்த சொல்லின் வினைமுற்று படித்தான். படி, படித்தான். அகர வரிசையில் எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்பு, ஆற்றல், எறும்பு, ஏணி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, திராவிடம், தூறு, தெலுங்கு, தையல். நெக்ஸ்ட், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரீங்காரம், ரூபாய், ரொட்டி, ரௌத்திரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக. பழந்தமிழர் வள்ளல் எழுவர் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது. கொடையின் சிறப்பால் போற்றப்படுகிறது. இந்த சொற்களை வந்து ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது என்ன விடை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வினா எதிர் வினாதல் விடை. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது என்ன விடை கண்டறிக. வினா எதிர் வினாதல் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுத்தல். அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார். அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. இதுக்கான கொஸ்டின் ஆப்ஷன் பி, நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. நல்ல சொற்களை பேச வேண்டும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, என்ன சொற்களை பேச வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கலை சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கான்சோனன்ட் மெய்யெழுத்து. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். ஆனால் இங்கே வந்து டிஸ்கஷனுக்கு உரையாடல் கொடுத்துருக்காங்க. டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பம். இந்த மூணு மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி, கான்சோனன்ட் மெய்யெழுத்து. சரியான கலை சொல்லை தெரிவு செய்க. ரேஷ்னல் பகுத்தறிவு. ரேஷ்னல் பகுத்தறிவு. விடை வகைகள். எனக்கு கற்றுத்தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் கற்றுத்தருவார்கள் என உரைப்பது வினா எதிர் வினாதல் விடை. எனக்கு கற்றுத்தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் கற்றுத்தருவார்கள் என உரைப்பது வினா எதிர் வினாதல் விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. யூனிஃபார்ம், சீருடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. இதுக்கான ஆன்சர் யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதில் தவறான இணை எது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நாஸ்டா அப்படின்னா பலகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாஸ்டா அப்படின்னா சிற்றுண்டி. ஹோட்டல் உணவகம், மார்னிங் காலை, டின்னர் இரவு உணவு இதெல்லாமே சரி. இதில் தவறானது இந்த நாஸ்டா அப்படிங்கிறது தான். ஏன்னா நாஸ்டா அப்படின்னா சிற்றுண்டின்னு வரணும். ஆனால் இங்கே பலகாரம்னு கொடுத்துருக்காங்க. புதுகை எனும் மருவுச்சொல் குறிப்பிடும் ஊர் புதுக்கோட்டை. புதுகை எனும் மருவுச்சொல் குறிப்பிடும் ஊர் புதுக்கோட்டை. மருவு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் வேலூர். கோவை, நாகை, உதகை இதெல்லாமே மருவு பெயர்கள். இதில் வேலூர் அப்படிங்கிறது மருவு பெயர் இல்லாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கும்பகோணம், கும்பை. இதுக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் குடந்தை அப்படின்னு வரணும். கும்பைன்னு கொடுத்துருக்கிறதுனால இதுதான் தப்பு. மற்றபடி நாகப்பட்டினம், நாகை, மயிலாப்பூர், மயிலை, சைதாப்பேட்டை, சைதை இதெல்லாம் சரி. கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற்குறியுடைய வாக்கியத்தை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முக்கணி, மா, பலா, வாழை இதுதான் சரி. முக்கணி அப்படிங்கிற தொகை சொல்லுக்கு பக்கத்தில்
முக்காற்புள்ளி, இது வந்து முக்காற்புள்ளின்னு சொல்லுவாங்க. இதுதான் வரணும். அப்புறம் மா கமா பலா கமா வாழை இந்த மாதிரி வரணும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி தப்பாக கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி செஞ்சான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்தான், உண்டான், வந்தான் இதெல்லாமே எழுத்து வழக்கில் இருக்குது. இங்கே வந்து பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து எழுத்து வழக்கில் செய்தான் அப்படின்னு தான் வரும். ஸோ இங்கே பேச்சு வழக்கில் இதுதான் இருக்குது. ஆப்ஷன் பி செஞ்சான் அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. யானை சரியான சொல் யானை கன்று. யானை யானை கன்று. அத்தி பூத்தார் போல உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அரிதாக. அத்தி பூத்தார் போல உவமை கூறும் பொருள் தெளிக அரிதாக. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சோறு சரியான சொல் உண்டான். சோறு உண்டான். பொருத்தமான காலம் அமைத்தல். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம் இறந்த காலம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம் இறந்த காலம். வினாவின் வகையை கண்டறிக. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் ஏவல் வினா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் ஏவல் வினா. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏனெனில். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது. நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அதுபோல. இது மாதிரி குரல் கொடுத்தாங்களாவே இது வந்து உவமை அணியாக இருக்கும். இதுக்கு இடையில் அதுபோல போல அப்படிங்கிற உவமை உறுப்பு தான் வரும். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி அதுபோல. இந்த அதுபோல அப்படிங்கிற இணைப்பு சொல்லு தான் வரும். என்னென்னா நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது. அதுபோல நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. இதுக்கான ஆன்சர் இ புக் அப்படின்னா மின் நூல். இ புக் மின் நூல். இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல், ஆனால் மின் இதழ்கள்னு கொடுத்துருக்காங்க. இ மேகசின் அப்படின்னா தான் மின் இதழ்கள். இ லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம். இதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இ புக் மின் நூல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும். டேஸ் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அறிவு. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபொருள் தருக. ஆறு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ என் நதி. ஆறு என் நதி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியானதை தெரிக. மடு மாடு. மடு அப்படின்னா நீர்நிலை, மாடு அப்படின்னா எருது. மடு அப்படின்னா நீர்நிலை, மாடு அப்படின்னா எருது. மாடு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் செல்வம், அதுவும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக பொருந்திருக்கிறது இந்த நீர்நிலை எருது இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட தொடர்களை கவனி. கூற்று ஏ. இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல் அறிக. பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம். கலைச்சொல் அறிக. கர்ட்டசி நற்பண்பு. கர்ட்டசி நற்பண்பு. தகுந்த சொல்லை தேர்ந்தெழுதுக. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். பொருத்தமான சொற்களை கொண்ட பின்வரும் தொடர்களை நிரப்புக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கல்வர்கள் டேஸ் சென்றனர்னு கொடுத்துருக்காங்க. கல்வர்கள் கூட்டம். அடுத்து மாந்தோப்பு குயில்கள் கூவின. காலாட்படை விரைந்து சென்றது. மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆக்கு 3, ஆக்கு 1, ஈக்கு 4, ஈக்கு 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். உரிச்சொற்கள். கீழ்கண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். உரிச்சொற்கள். காலக்கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரியை தேர்வு செய்க.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிற சென்டென்ஸ் என்னென்னா இந்த ஆப்ஷன் டி, பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடு. கரிசல் இலக்கியம் என்பது, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும். அதாவது கரிசல் இலக்கியம் அப்படின்னு இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் ஒரு துணைப்பாடத்தில் பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கியம் அப்படின்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த லைன் இருக்கும், என்னன்னா மழை வந்து காய்ந்தும் கெடுக்கும் பெய்தும் கெடுக்கும் மழை. அந்த மானாவாரி அதாவது மழையை நம்பி இருக்கும் மானாவாரி நிலப்பகுதிகள் பார்த்திங்கன்னா கரிசல் அப்படின்னு சொல்லி வரும். அதுபடி இதுக்கு வந்து ஆன்சர் இந்த ஆப்ஷன் ஏ. இது வந்து நமக்கு என்ன அப்படிங்கிற கரிசல் இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் தான். அதாவது கரிசல் அப்படின்னா வறண்ட நிலப்பகுதியை குறிக்கும். கரிசல் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் கீரா அவர் தான் சிறந்தவர் அந்த மாதிரிலாம் அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கரிசல் இலக்கியம் அப்படிங்கிறது யாரை பற்றி சொல்லுதுன்னா இந்த காய்ந்தும் கெடுக்கும் பெய்தும் கெடுக்கும் மழையை நம்பி வாழும் மானாவாரி மக்களை பற்றி கூறுவது கரிசல் இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம படிச்சிருந்தா தான் இதுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். அதை இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கியம் என்பது ஆப்ஷன் ஏ, காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும். அதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சொல் பொருள். நெடி நாற்றம், மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி. நெடி நாற்றம், மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 4, 3, 2, 1. பொறுத்துக. சொல் பொருள். உரு அழகு, போல பிளக்க, வங்கம் கப்பல், எல் பகல். உரு அழகு, போல பிளக்க, வங்கம் கப்பல், எல் பகல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது? மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற ஒன்றிரண்டைத்தான் மிருகங்களால் காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான். மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவைதான் உணர்ச்சிகள். இதிலிருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது? மனிதன். மிருகங்களால் எதை காட்ட முடியும்? கோபம், பயம். இந்த 2 உணர்ச்சியை மட்டும்தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்க, கோபம், பயம் போன்ற ஒன்றிரண்டைத்தான் மிருகங்களால் காட்ட முடியும். இதுக்கான ஆன்சர் கோபம், பயம். யாரை போல் நவரசங்களை காட்ட முடியாது? மனிதன். உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது? மூளை. எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள்? இதுக்கான ஆன்சர் மூளை, உடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேதையார் எதிர்ச்சொல் தருக, அறிவுடையவர். பேதையார் எதிர்ச்சொல் தருக, அறிவுடையவர். அந்நியர் எதிர்ச்சொல் தருக, உறவினர். அந்நியர், உறவினர். முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக. முப்பால் ஆசிரியர்னா திருவள்ளுவர், திருக்குறளோட ஆசிரியர் தான் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பாவலரேறு. ஏன்னா பாவலரேறு அப்படிங்கிறது பெருஞ்சித்திரனாரோட வர்றது. தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், மாதானுபங்கி இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா திருவள்ளுவருக்கு வரும். ஸோ இதில் முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாவலரேறு. 8 தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் கண்டறிக. இதுக்கான ஆன்சர் முல்லைப்பாட்டு. ஏன்னா இது 10 பாட்டு நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர். மிஷின்கள் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் இயந்திரம். மிஷின்களை, இதுக்கான தமிழ் சொல் இயந்திரம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. லேண்ட், நிலக்காற்று. லேண்ட் பிரீஸ், நிலக்காற்று. டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் யாது? கலைச்சொல். டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் யாது? கலைச்சொல். இலை, இலை, இலை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இலை அப்படின்னா தாவர உறுப்பு. இலை மெலிதல், இலை நூலிலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தாவர உறுப்பு மெலிதல், நூலிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரசன்,
கோ தலைவன். அரசன் கோ தலைவன். வென்றார் என்பதன் வேர்ச்சொல் வெல். வென்றார் என்பதன் வேர்ச்சொல் வெல். வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. பாடு பாடியவன். வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. பாடு இந்த சொல்லோட வினையாளனையும் பெயர் என்னன்னா பாடியவன். வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்று. பாடு பாடி. பாடு பாடி. சொற்களை ஒழுங்குபடுத்துக. வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டமாகும் கலையாக திகழ்வது. இந்த சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும். நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக. நாட்டில் தென்றல் அசைந்து வரும் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் மலைவளம். இந்த சென்டென்ஸை வந்து கரெக்டாக ஒழுங்குபடுத்த சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. திருக்குறள் 3 பிரிவுகளை உடையது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது? நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சிறுவன் பாடம் படித்தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவன் பாடம் படிப்பித்தான், இது பிறவினை. சிறுவன் பாடம் படிக்க வைத்தான், இதுவும் பிறவினை தான். சிறுவன் பாடம் படித்தானா, இது வந்து வினாவாக்கியம். இதில் தன்வினை என்னன்னா சிறுவன் பாடம் படித்தான், இதுதான் சரி. செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். பானை குயவனால் வணையப்பட்டது. இதுக்கான ஆன்சர் செயப்பாட்டு வினை வாக்கியம். பானை குயவனால் வணையப்பட்டது செயப்பாட்டு வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. அப்பா சொன்னார், இது வந்து செய்வினை வாக்கியம். இது புக்கில் இருக்கும் எக்ஸாம்பிள் தான். அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். கடலில் கரைத்த பெருங்காயம். இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் பயனின்மை. கடலில் கரைத்த பெருங்காயம். இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் பயனின்மை. டெம்பஸ்ட் என்பது பெருங்காற்று. டெம்பஸ்ட் என்பது பெருங்காற்று. இந்த வீடியோவில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.